தஞ்சாவூரில் போலீசாரை தாக்கிய இளைஞர் குண்டுக்கட்டாக தூக்கிச் செல்லப்படக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இளைஞர் போலீசாரை தாக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வணக்கம். இப்போ பாருங்கள், தஞ்சாவூரில் போலீஸை தாக்கிய இளைஞர், இதுதான் செய்தி. இந்த செய்தியில் சாராம்சத்தை பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, பிஎன்எஸ் பாரதிய நியா சன்ஹிதா பிஎன்எஸ் 223 வந்திருக்குது ஆர்டரு. பிஎன்எஸ் செக்ஷன் 131 assault or crime force, assaulting or using criminal force against a person without grave and sudden provocation can be punishable with up to 3 months imprisonment or fine up to 1000 or both. இது யாருக்குன்னா போலீஸுக்கு. சும்மா வர பையனை நீங்கள் போய் அடிச்சுட்டு அவன் திருப்பி என்ன அடிக்காமலாம் இருப்பான்? நீங்கள் எப்படி இருக்கீங்க, உடம்பு அவன் எப்படி இருக்கான்? அவன் எக்ஸசைஸ் செஞ்சு பாடி கண்டிஷன் எப்படி வச்சுருக்கான் அவன் பையன்? அப்போ அவன் சும்மா சரி, அவன் ஒரு பையன் யங் ஏஜ், அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட உங்களுக்கு தெரியல. அவன் ஒருத்தவன் இதாக வரானா அவனுக்கு நீங்கள் சாஃப்டாக சொல்லணுமா, நீங்களும் ஹார்டாக சொல்லி அவனை போய் நீங்கள் தான் ப்ரொவகேஷன் கொடுக்குறீங்க. இது தப்பு என்டையர்லி போலீஸ் மேலே தான் இருக்குது. பிஎன்எஸ் செக்ஷன் 115 வாலண்டரிலி காசிங் ஆக்ட். இப்போ அந்த பையன் எனக்கு கிரிமினலா, அவன் திடீர்னு வந்தான், வழி கேட்டான், வழி நீங்கள் இல்லைன்றீங்க, நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க, பேனர் வச்சாங்க அது வச்சாங்கன்னு. சரி, பொலிட்டிக்கல் உள்ள அந்த ஃபோர்ஸை பொலிட்டிக்கல் அவங்க செய்கிறாங்களா, அவங்கள அடிக்க முடியுமா உங்களால்? அப்போ நீங்கள் பப்ளிக்கை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இதில் யார் மேலே தப்பு இருக்குது? அதில் பிஎன்எஸ் 115 என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இஃப் த ஸ்லாப் காசஸ் bodily pain or injury, this provision may become relevant depending on the circumstances. இப்போ நீங்கள் இட்டுன்னு போகிறீங்க, இட்டுன்னு போய் சும்மா இருப்பீங்களா? அவனை அடிப்பீங்களா? இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் யார் உங்களுக்கு முதல்ல இது கொடுத்தது, ரைட்ஸ் கொடுத்தது யார்? முதல்ல பப்ளிக் மேலே கை வைக்கிறது எப்படி? நீங்கள் கை வைக்கவே கூடாதா? பிஎன்எஸ் செக்ஷன் 133 என்ன சொல்கிறாங்க, அசால்ட் கிரிமினல் ஃபோர்ஸ் வித் இன்டென்ட் டு டிஸானர். இஃப் ஃபோர்ஸ் இஸ் யூஸ் ஸ்பெசிஃபிக்கலி டு ஹியூமிலியேட் ஆர் டிஸானர் சம்மோன், திஸ் செக்ஷன் மே அப்ளை வித் பனிஷ்மெண்ட் அப் டு 2 years ஃபைன் ஆர் போத். இப்போ நீங்கள் தான் இதை ஒழுங்காக பையனுக்காக இது பண்ணால் நீங்கள் தான் உள்ளே போகணும். சும்மா இருக்கணும் போய் கையை வச்சேன்னு என்ன அர்த்தம்? இது நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் அடிக்க முடியுமா? இப்போ ஒரு எம்எல்ஏ சரி வயசு ஒரு இதே காரணம் வராங்க, பெரிய பணக்காரன் அவனை அடிப்பீங்களா? இதெல்லாம் என்ன பழக்கம் இதெல்லாம்? தேங்க்யூ.